வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனாசியஸ். ஸோ செகண்ட் ஓடி அடிலைட்ல விராட் கோலியோட ஃபேவரட் செகண்ட் ஹோம் கிரவுண்டுன்னு அப்படிப்பட்ட பயங்கர ஹைப்புக்கு இடையில ஒரு மட்டமான ஒரு தோல்வி. ஃபர்ஸ்ட் ஓடி அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கௌரவமான தோல்வின்னு சொல்லலாம். சீரீஸை வந்து கம்ஃபர்டபுளா லூஸ் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியா வந்து 2-0 அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. மூணாவது மேட்ச் வந்து ஆறுதல் மேட்ச் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட டிசப்பாயின்மெண்ட்ஸ் நாங்கள் நிறைய இதுலேயே சொல்லி நம்மளோட இதுலேயே பேசியிருந்தோம் மேடி. ஸோ என்ன மாதிரி இதாக இருக்கும், டீம் காம்பினேஷன்ஸ் நாங்கள் எல்லாம் பேசியிருந்தோம். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து சுத்தமாக சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இவங்க திரும்ப திரும்ப அதே பிடிச்சிட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் கோயிங் ஃபார்வர்ட்னு பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜென்ரல் ஹைண்ட்சைட்ல ஒரு தப்பு பண்றோம், இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அது தப்பாயிடுச்சு, இல்ல அது வந்து சரியா போகல அப்படின்னா அதுல இருந்து எப்படி கரெக்ட் பண்ணிட்டு அதை வந்து ப்ரொக்ரெசிவா கொண்டு போறதுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். திரும்ப திரும்ப நான் எடுத்தது இப்படிதான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நான் எடுத்தது இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பெருசா ஒரு உடன்பாடு இல்லை. உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, அதுக்கப்புறம் எங்க நம்ம மேட்ச் நம்ம கைவிட்டு போச்சுங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் நிறையா. இனிஷியல் தாட்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஃபுல்லா நடக்கல. சுமன் கில் அதான் மென்ஷன் பண்ணிட்டாரு. செகண்ட் கேம் வந்து ஃபுல்லா இதுதான் ஆக்சுவலா ஒரு ப்ராப்பர் கேமா நம்ம நடந்திருக்கு வித் ரெக்கவரி டைமோட. என்ன அவங்க வந்து பிச்சை வந்து ஒழுங்கா ரீட் பண்ணல, அதுதான் வந்து ஒரு மெயின் தாட். கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யூவி லைட் போட்டிருக்காங்க. பிச்சு ஆட ஆட ட்ரையர் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு 15 ஹவர்ஸ் மட்டும் தான் இது மாய்ச்சர் இருக்கும். டிராப்பிங் பிச்சஸ் ஏர்லி ஸ்ப்ரிங் சீசன்ன்றதுனால பிச்சு ட்ரையர் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ட்ரையர் ஆகுன்றப்போ ஒரு மேஜர் ஒரு இது கால் எடுக்கணும். ஓகே, ஒரு ஸ்பின்னர் நமக்கு வந்து அட்டாக்கிங் பவுலரே ஃபர்ஸ்ட் கிடையாதுடா. நிறைய லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கு, அதை பத்தி பேசுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹைண்ட்சைட்டா மேட்சோட ஹைண்ட்சைட் மட்டும் பேசுறது. அப்புறம் மேட்சோட ஹைண்ட்சைட்னு பார்த்தா வந்து ஆஸ்திரேலியா வந்து கிளியர் கட் பிளானோட வந்தாங்க, இந்தியா பிளான் இல்லாம தவிச்சிட்டாங்க. அதான் சிம்பிள் தான் சொல்ல போனா வந்து ஆஸ்திரேலியா அவங்க ஒவ்வொரு கண்டிஷனு எக்ஸாக்டா என்ன பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து டூ மச் ஆஃப் டாப் ஆர் டிபெண்டன்சிஸ் வழக்கம் போல 2015 இருந்து நடக்கிறது தான். டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணதா ஒண்ணுன்ற மாதிரி அதே இருக்கு. கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாம் இந்த கேம்ல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் செமையா அவரோட ரெசிலியன்ஸை காமிச்சாரு, இந்த பவுன்ஸ் எல்லாம் வந்து ரிலீவ் பண்ணி பயங்கரமா. ஸோ கேஎல் ராகுல் கொஞ்சம் பெட்டரா ஆடிந்தா இந்த கேம் கொஞ்சம் நமக்கு சீலா இருக்கும். மற்றபடி பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியா போடுறது சாம்பா உள்ள வந்துட்டு, அதுதான் நமக்கான டிஃபரன்ஸ். ஒரே ஒரு ஆள் தான் டிஃபரன்ஸ் இந்த கேம்ல நமக்கு, சாம்பா மட்டும். ஓகே, ஸோ நீ ஜாம்பான்னு சொல்றேன், நான் ஜாம்பால இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட தாட்ஸ் சொல்லிட்டு உன்னோட கொஸ்டின் நான் வர்றேன். ஜாம்பா வந்து ஃபர்ஸ்ட் ஓடியில ஆஸ்திரேலியன் டீம்ல இல்ல, இருந்தா அவர் ஆடி இருப்பாரா மாட்டாரா டீம்ல? நீ சொல்லு. ஆஸ்திரேலியால ஆடம் ஜாம்பா, இங்கிலாந்துல ஆடின் ரஷீத், அந்த மாதிரி ஒரு பிரைமரி ரிஸ்க் பவுலர், ரிஸ்க் ஸ்பின்னர், பிரீமியம் ரிஸ்க் ஸ்பின்னர் எல்லா டீம்லயுமே ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா ஆடுறாங்க ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபார்மட். T20னாலும் சரி, ஓடினாலும் சரி, டெஸ்ட்னாலும் சரி. ஆனா இந்தியா மட்டுமே இன்னும் 8வது இதுல வந்து எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி அந்த 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 குரங்கையே பிடிச்சி தவிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜாம்பா அவரோட அவரோட இது சொல்லு, அவரோட ஸ்பெல் எவ்வளவு தெரியுமா? 10 ஓவர் 60 ரன்னு, 4 விக்கெட். 4 விக்கெட்டுமே யாரு? அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். மெயினான விக்கெட்ஸ் ஃபுல்லாவே அவரு, சாரி நிதிஷ் ரெட்டி, 4 மெயின் விக்கெட்ஸ் தூக்கி இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஃபுல்லா எடுக்கிற ஒரு பிரீமியம் ஸ்பின் அவர் தான் நம்மளோட இதே ஆல்ட் அடிச்சதே. ஏன்னா ரோஹித்துமே ஸ்ரேயாஸும் பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க. அவங்க போற போக்க பார்த்தா 300 வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு பிரேக்கா போட்டு மிடில் ஃபுல்லா கண்டெயின் பண்ணது வந்து ஆடம் ஜாம்பா. அதுவும் அவர் கொடுக்குற 60 ரன்ஸுமே ஹர்ஷித் ராணா கடைசி ஒரு 3-4 4ல போய் அப்படி வந்ததுதான். இல்லைன்னா அவர் வந்து 42 for 4ங்கிற மாதிரி முடிச்சுட்டு போறார் அவர் ஸ்பெல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலர் அங்க இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒண்ணு பண்றாங்க, அதை பார்த்தா பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியாவது இருக்கு. குல்தீப் ஆடி இருக்கணும். ஆக்சுவலா நிறைய பேர் சொன்னாங்க போன மேட்சே குல்தீப்லாம் ஆட வேண்டாம், ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஆடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 50 ஓவர் மேட்ச்ல ஒரு ஸ்பின்னர் இல்லாம நீங்க ஆடவே முடியாது. 10 ஓவர் ஒரு அந்த 32, 34, அந்த 25 இந்த மாதிரி ஓவர்லாம் யாரு போடுவா? ஓப்பனிங் ஓவர்ல நீங்க ஃபாஸ்ட் பவுலர் வச்சு மூவ் பண்ணிருவீங்க, பாலு ஓல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்ட் பவுலர் யாரு வந்து வாசல் மக்களமே வந்தாலும் அந்த அந்த ஓவர்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்தாதான் போட முடியும். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரிஃப்ட், ஸ்லைடரு, ஆம்பால் இந்த மாதிரி மட்டும் தான் போடுவாங்க. அதுல டிசீவ் பண்ணி விக்கெட் எடுத்தாதான் உண்டு. மற்றபடி அவங்க ஸ்பின்னே ஆகாது சுத்தமா.
இவங்க வந்து குல்தீப் ஒரு பிரீமியம் பவுலர், அவரை வந்து விட்டுட்டு இது வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இவங்களோட நான் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். நான் சொல்றேன் பாரு. அதாவது உலகத்திலே வந்து ஒரு 113 ஓடிஐ ஆடி கிட்டத்தட்ட ஒரு 178 விக்கெட் 200 ஓடிஐ விக்கெட் ஆட ஒரு பிளேயரை வந்து பெஞ்ச் பண்ணி ஆடாம இரு உனக்கு பேட்டிங் ஆட தெரியாதுன்னு சொல்ற மொதல் டீம் நம்ம தான் இருப்போம். ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பிரீமியம் ஸ்பின்னர் நீ மென்ஷன் பண்ணதுதான். நீங்க அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின்னராவே கன்சிடர் பண்ண தேவையில்லை. அக்ஷர் பட்டேல் ஒரு பேட்டர். நம்ம T20 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம். அவர் தான் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த கப்பல் கவுதோ ஆங்கர் மாதிரி நின்று டப்புன்னு பிடிச்சி எடுத்து இர்ஃபான் பதான் அதை முதல்ல பண்ணிட்டு இருந்தாரு 2008-7 சீரீஸ்ல. சோ அந்த மாதிரி வந்து அக்ஷர் பட்டேல ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், சோ ஹீ கேன் பேட். உங்களுக்கு 2 ஆல்ரவுண்டர் மேல ட்ரஸ்ட் வச்சுட்டு நிதிஷ்குமாரே நீங்க யூட்டிலைஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் 3 ஓவர் போடுறாரு, 2 போதா, ஓகே நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பேசும் போட முடியல, அப் டு வந்தாலும் அடிக்கிறாங்கன்றப்போ உனக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் யாரும் கிடையாது. இந்த இடத்துல பும்ராவும் இல்லைன்றப்போ பும்ரா பண்ண வேண்டிய ரோலை குல்தீப் பண்ணிருப்பாரு. இந்த இருக்கிற ஒரு 30 ரன் 40 ரன்னை விட அவர் எடுக்க போற 3 விக்கெட் 4 விக்கெட் பெருசு. அதை இவங்க பிலீவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. டெஸ்டா இருந்தாலும் சரி, ஓடி இருந்தாலும் சரி. T20க்கு ஐம் ஓகே வித் நம்பர் 8 பேட்ஸ்மேன், பட் அதுவுமே வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்துலயுமே வச்சான் ரன்னை விட உனக்கு விக்கெட் தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனாலதான் சொல்லுவாங்க பவுலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு. எப்ப பார்த்தாலும் எனக்கு ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரன் 60%, பவுலிங் வந்து 40% அப்படிலாம் இருக்க. எப்பவுமே விக்கெட் 30%, பேட்டிங் வந்து விக்கெட் 70%, பேட்டிங் 30%, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பிரீமியம் பவுலரை அப்படியே ரெஸ்ட் பண்ணி இப்ப நான் சொல்றேன் பாரு, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து குல்தீப் யாதவ். நம்ம சீரியஸ் ரிவ்யூலே பேசிட்டு இருந்தோம். குல்தீப் யாதவ் பிக் ஃபேக்டர். உனக்கு கிரவுண்டுமே பெருசு. டெல்லி மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்ட்ல போட்டு வர்ற அவரு கிரவுண்ட் பெருசா இருக்கப்ப என்ன மாதிரி எல்லாம் ட்ரிஃப்ட் பண்ணி போடுவாரு. சோ அந்த ஒரு ஐடியாவே இல்லாம ஃபார்ம்ல இருக்க பிளேயரை கூட்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க. சோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னும் தெரியல. எப்ப பார்த்தாலும் எனக்கு பேட்டிங் ஆனோம் அப்படின்னா விக்கெட் யார் எடுப்பா? அது சொல்லி யூஸே கிடையாது. ஒரு பிரீமியம் பவுலர் எனக்கு வந்து என்ன ஆனாலும் சரி குல்தீப் யாதவ் வில் பி பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மத்தவங்களை நீங்க வந்து ஸ்வாப் பண்ணணும். அக்ஷர் பட்டேல் வித் வாஷிங்டன் 2 பேர் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணா அந்த மாதிரி நீங்க பண்ணணும். எனக்கு அக்ஷரும் வேணும், வாஷிங்டனும் வேணும், குல்தீப் வேணும்னா கிடையாது. அக்ஷர் வாஷி 2 பேரும் சேர்ந்தாலுமே குல்தீப் யாதவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது உனக்கு. இன்ஃபேக்ட் நிதிஷ் ரெட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். பட் உனக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் உனக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கௌதம் கம்பீர் வந்து ஓடிஐ செலக்ஷன் ரொம்ப போரா இருக்கு. அவர் வந்து T20 ஃபார்மேட்ல கொஞ்சம் பெட்டரா இம்பாக்ட் யூஸ் பண்றாரு பிகாஸ் ஆஃப் அந்த KKR ஹெட் கோச். அவர் 2014ல KKR கூட ஒர்க் பண்ண கேப்டன்சில இருந்து எல்லாமே. பட் ஓடிஐ டெஸ்ட்னு வரப்ப கௌதம் கம்பீருக்கு வந்து பெருசா அதை பிளான் பண்ண முடியல. அண்ட் நான் ஹானஸ்டா சொல்றேன்னா கில் வந்து ரொம்ப பப்பட்டா இருக்காரு. நிறைய ஆன்ஃபீல்ட் டிசிஷன் அவரால் ஸ்ட்ராங்கா எடுக்க முடியலன்றதுதான் ஒரு தாட். சோ லேட்டரா இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. பட் இன்னும் 12 ஓடியே தான் இருக்கு இந்த 100 வருஷத்துல. ஓகே, கரெக்டா. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ டீம் செலெக்ஷன்லயே பாரு. சோ 2 பேருமே ஒரு மாதிரி இப்போ அக்ஷர் பட்டேல் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு யுவராஜ் சிங் மாதிரி தான் பாக்குறேன். நம்பர் 5ல வராரு. அவர்கிட்ட இருந்து ஹேண்டே ஒரு 7-8 ஓவர் வருது. அது ஓகே. ஒரு செகண்டரி ஸ்பின்னர் வந்து அக்ஷர் பட்டேல். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜடேஜா இருக்கும்போது ஜடேஜா தான் பண்ணிட்டு இருந்தார். ஜடேஜா பிரைமரி ஸ்பின்னர் கிடையாது எங்கேயுமே. டெஸ்ட் இந்தியாவில் நடக்கிற இதுல மட்டும்தான் ஒரு பிரைமரி ஸ்பின்னர். மற்றபடி ஒரு செகண்டரி ஸ்பின்னர் தான். அந்த மாதிரி பிரைமரி ஒரு ஸ்பின்னரே இல்லாம ஒரு கேமை நீங்க வந்து நகர்த்தி கொண்டே போக முடியாது. ஏன்னா அந்த மிடில் ஓவர்ல நல்லா பண்ணிருந்தோம். 140 for 4 லெவல்ல வச்சிருந்தோம் அவங்கள. அழகா அவங்கள சோக் பண்ணிருக்கலாம். ஆனா குடோஸ் டு ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். அந்த கூப்பர் கான்லி, நான் நினைச்சேன் கொஞ்சம் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு, ஈஸியா தட்டி தூக்கிடலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் வந்திருந்தாங்கன்னா அவங்கள ஆட கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். கூப்பர் கான்லி, ரீட் அப்புறம் பண்ணிருக்க மாட்டாங்க. மிச்சு ஓவன் எல்லாருமே வந்து ஒரு 40 ரன் குவிக்கா அடிச்சுட்டு போயிட்டாங்க. டக்கு 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 6-4 அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு, இவங்க வந்து ஹர்ஷித் ராணாவை வந்து நான் 3rd மீடியம் பேசறா நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ 8th பேட்டிங். ஓகே, நான் வந்து கிவிங் டு யூ, ஹர்ஷித் ராணாவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணாக்கு நான் வந்து ஒரு கோ ஹட் கொடுக்குறேன், எக்ஸலன்ட் ரன் கொடுக்க போறேன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, வி ஆர் அக்ரி டு இட். அவருக்கு கொடுக்குறீங்களா? அப்போ வாஷிங்டன் சுந்தர் அந்த மேட்ச் ஆடிக்கவே கூடாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வர்றது 7th வராது. அவரோட ரோல் பிளேவே எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டெடியா ஆங்கர் ஆடுற மாதிரி பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். அவர் வந்துட்டு 7th 8th வந்துட்டு அவர் பேட்டிங் கொஸ்டின் கொடுப்பாருனா அப்படின்னு கேட்டா அது வந்து கம்ப்ளீட்டா நோ. ஏன்னா அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். டாப் ஆர்டர் வந்து ஒரு மாதிரி விக்கெட் விழுந்துச்சுன்னா அவர் அனுப்பிவிட்டு இது பண்ணலாம். ஏன்னா நீ 7th 8th வரும்போது நீ மோஸ்டா என்ன பண்ணுவ, ரொம்ப லோயர் டவுன் ஆர்டர்ல விளையாடுற மாதிரி இருக்கும். பவுலர்ஸ் கூட நீ செட்டில் பண்ணி ரொட்டேட் எல்லாம் பண்ணாம தோனி என்ன பண்ணுவாரு? தோனி ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாருன்னா அந்த அதேதான். 7th வந்து தோனி என்ன பண்றாரோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் உனக்கு 7th. அவர் தான் ஃபுல்லா 5 பால் அவர் ஆடணும், இல்ல லாஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வாஷிங்டன் சுந்தரால் அந்த மாதிரி ஆட முடியுமா? அவர் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டருமே கிடையாது.
அவரால் இப்போ ஃபுல் பவர் போட்டு ஒரு மிட் விக்கெட்டை சிக்ஸ் அடிக்கணும்னா முடியாது. டைமிங் பிளேயர் தான் அவர். ஃபைன் லெக், தேர்ட் மேன் இந்த மாதிரி தான் அடிப்பார் அவர். ஸோ அவர் செவன்த் டவுன்ல இறக்கி விட்டு அவர் ஓடியில ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், எந்த யூஸுமே பெருசா இல்லை. அண்ட் பவுலிங்குமே பாரு, எப்படா லெஃப்ட் ஹேண்டர் வருவான், அப்பதான் நான் வாஷிங்டன் சுந்தரை கொடுப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அதுதான் நீ வந்து இப்போ குல்தீப் யாதவ்னா நீ வெயிட் பண்ண தேவையில்ல. யார் வந்தாலுமே குல்தீப் யாதவ் நீ தைரியமா அவர் ஓவர் கொடுக்கலாம். ஆனா இப்ப வாஷிங்டன் சுந்தர் நீ டீம்ல வச்சுமே, ஒரு பிரைமரி ஸ்பின்னர் அவர் வச்சுமே உன்னால நம்பி கொடுக்க முடியல. சுப்மன் கில் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு, எப்படா கூப்பர் கான்லி உள்ள வருவாரு, இல்ல எப்படா லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வருவாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு மெயின் திங், ஆக்சுவலா இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஆடி இருக்க வேண்டிய பிளேயர் இந்தியாவில இப்ப சௌராஷ்டிராவுக்கு ரஞ்சி ஆடிட்டு இருக்காரு, ரவீந்திர சிங் ஜடேஜா. அவர் வந்திருக்கணும், அவர் விளையாண்டுருக்க அதுதான் வேண்டிய இடம். அங்கேயும் ஒரு அது அவங்க டீமோட கிளியரா பேலன்ஸ் கம்யூனிகேட் இருக்கு. பண்ணிட்டாங்கடா. அதான் அவங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல மென்ஷன் பண்ணிருந்தோம், ஜடேஜா வந்து கோயிங் ஃபார்வர்ட் டெஸ்ட்ல வைஸ் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு 2027 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்காக. ஓடிஐல வந்து ஓகே அக்ஷர் பட்டேல் தானே, அக்ஷர் பட்டேல் டிசர்வ் டு பி ஹியர். அது வந்து நம்ம சொல்லலாம். அக்ஷர் பட்டேலா ஜடேஜாவான்னு பார்த்து இப்போ ஆடட்டும், ஜடேஜாவும் ஆடட்டும்ங்கிறேன். எனக்கு அதுல என்ன இது இல்ல, ரெண்டு பேரும் ஆடினா கொஞ்சம் கஷ்டம்டா. ஏன்னா ஏலியன் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கஷ்டம். ஒரு வெரைட்டி கிடைக்கணும், அதுக்காக தான் ஆஃப் ஸ்பின்னர் போட்டாங்க. பட் நான் என்னன்னா ஸ்ட்ராங்கா சொல்றேன், சுந்தர் ரெஸ்ட், சுந்தர் இல்ல நிதிஷ் ரெட்டி யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குல்தீப்பை நீங்க ஆட வச்சுக்கணும். அந்த காம்பினேஷன் நீங்க தான் பிடிக்கணும், அதுதான் வந்து டீம். ஸோ திருப்பி யூஸ் இல்ல. தேர்ட் ஓடியில வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, சும்மா ஆறுதல் மேட்ச் தான். அப்போ வந்து சீரி பாயிறாங்களான்றத பார்ப்போம். மற்றபடி ஆமா. அர்ஷித் ராணா வந்து ஒரு பெரிய அடிஷன். ரொம்ப நாளா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், அடிக்க எங்க பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு லிஸ்ட்லயே ஹையஸ்ட் ரன் வச்சிருக்காராம், 34 ரன். ஆமா ஸோ ஒரு அடிச்சிருக்காரு. ஓகே, ஆமா, நல்ல அது வெயிட் நல்ல பண்ணி நல்ல பார்ப்போம் பவர் எப்படின்னு. வச்சிருக்காரு. நல்ல பவர் வச்சிருக்காரு. பார்ப்போம், இதே கன்சிஸ்டன்டா பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா ஒன் மேட்ச் ஒன்று பாத்துருவாங்க. பட் பவுலிங்ல அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெருசா எதுவும் ரிட்டர்ன் வரல. ஏன்னா ஒரு 3 ஓவர் நல்லா போடுறாரு. அடுத்தது வந்து வெறும் பேஸ் பவுன்ஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி போட முடியாது. வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அர்ஷித் ராணா கிட்ட. யாக்கர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம குறை சொல்லணும்னு கிடையாது, இல்லடா, கொஞ்சம் அடி வாங்கணும், ஸ்லோயர் போட ஆரம்பிச்சிடுறாரு. அதுதான். அதுதான் சொல்றேன். அவர் வந்து ஜஸ்ட் குறை சொல்லணும் கிடையாது, ஜஸ்ட் 23-24 இயர் தான் சொல்லிக்கிட்டு தான் அவர் சொல்ற மாதிரி. பட் இன்னும் கொஞ்சம் வெரைட்டியை கொண்டு வந்தா தான் சஸ்டெயின் ஆக முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கம்பீர் இருக்க வரைக்கும் தான் மேட்ச்ல இருக்க முடியும். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு டெம்பரமெண்ட் காமிச்சாரு. ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பரா பெர்சவரன்ஸோட செம்மையா ஆடினாரா. எனக்கு இந்த ரோஹித் சர்மா பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா இன்ட்ரெஸ்டா எக்ஸைட்டா பார்த்துட்டு இருந்தேன் அவரோட பேட்டிங். ஏன்னா ஹேசல்வுட் ஐயோ பயங்கரமா அங்கிட்டு இங்கிட்டும் சேனல் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு மாதிரி 10 ஓவர் வந்து பால் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அழகா விட்டு விட்டு விளையாண்டு ரொம்ப ஸ்லோவா பொறுமையா ஆடினாரு. ஒரு இடத்துல அப் பண்ணணும் வரும்போது அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆடி 100 போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவரோட எப்பயுமே அவர் டிஃபால்ட்டா ஆடுவார்ல 2019 வேர்ல்ட் கப்ல ஆடின மாதிரி 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் 6ஆம் கியர் போட்டு வச்சு வாங்குவார்னு நினைச்சேன். அந்த 100 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பட் ஆனா அவரோட இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் ஓன் வேஸ். நான் வந்து நான் பேசிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஆடுவார், அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் டீமுக்குலாம் இப்ப நாங்கெல்லாம் கிடையாது, நான் உங்க டீமுக்கு ஓப்பனா 100 அடிச்சு கொடுக்க போறேன், அப்படியும் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி லாங் இன்னிங்ஸ் ஆட போறேங்கிற மாதிரி சூப்பரா ஆடினாரு. அண்ட் ஸோ விராட் கோலியை பத்தி சொல்லணும்னா ஒரு மாதிரி ரோஹித் சர்மா பத்தி ஒண்ணு முடிச்சிடுறேன். நீ சொன்னது கரெக்ட். ரோஹித் சர்மா வந்து 2013-19 பேஸ்ல தான் அந்த ஓப்பனிங் கெரியரை ஆரம்பிச்சப்பதான் வந்து ரோஹித் சர்மா 50 பால் பார்த்தா உனக்கு டிப்பு தான் இருக்கும். 50-75 பாலுக்கு ஒரு லைட்டா ஏறுவாரு. 100 அடிச்சதுக்கு அப்புறம் 100 to 200 எப்படி கன்வெர்ட் ஆகும்னே தெரியாது. அந்த 6th கியர் 7th கியர் மோடு போயிடுவாரு. சோ அவருக்கு வந்து கன்வர்ஷன் ரேட் பயங்கரமா இருக்கும். அந்த ரோஹித் சர்மா நம்ம பாக்குறோம். அண்ட் ஸ்டெடி காமா இருக்காரு, பெரிய பெரிய ஃபால் ஷாட் எதுவும் ஆடல. அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். நான் வந்து இருக்கேன், நான் என்னோட கேமை திருப்பி எனக்காக ஆட போறேன்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா அந்த ரன் அவுட் சான்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் டைவ் அடிச்சாரு பாத்தியா, தட் ஷோஸ் இஸ் ஃபிட்னஸ் as well. ஸோ அந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது, நோயிங் ரோஹித் சர்மா அவரோட ஸ்ட்ராங் மைண்ட் கண்டிப்பா 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஹில் பி தேர். பிகாஸ் சவுத் அமெரிக்கா மாதிரி ஒரு பேசி கண்டிஷன்ஸ்ல ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. ஏன்னா உனக்கு 30 ஓவருக்கு அப்புறமா தான் சவுத் ஆப்பிரிக்கால உன்னால ஆடவே முடியும். அது வரைக்கும் உன்னால எல்லா பாலும் உனக்கு ஜஸ்ட் ஆடுறதுன்னு போட்டு அவங்க பாட்டு ஒன்று இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளால பத்தி பேசுவோம், அடிலைடோட கிங். ஓகே. ஸோ விராட் கோலி செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டக் 4 பால்ல டக் அவுட்.
ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் போகும்போதே ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சென்ட் ஆஃப்லாம் மாதிரி இது பண்ணிட்டு தான் போனாரு. கொஞ்சம் பார்க்க கஷ்டமா தான் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அவங்கள ரொம்ப டாக் ஆஃப் த டவுனா இல்லாம கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா விளையாட வைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி, இதுதான் உனக்கு, இது நீங்க ப்ரூவ் பண்ணனா யூ வில் நாட் பி இந்த இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து நேச்சுரலாவே கேமை கொண்டு போறவர். லாஸ்டா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ஃபார்ம் டிப்ல இருக்காரு. ஆனா ஆல்சோ பெருசா காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. ஸோ அதான் அவருக்கு டெக்னிக்கலா பெருசா எந்த இதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விளையாட விடலாம். ஒண்ணு இருக்க ஒண்ணு இல்ல, இதை அவன் சொல்லி முடிச்சிடலான்னு தோணுதுடா மாப்ள. இதை வந்து நீ இருப்ப, நீ நல்லா இருந்தா நீ இருக்கலாம், இல்ல பாப்போம், நீங்க உங்களோட ஃபிட்னஸ் எப்படி, அதெல்லாம் தேவையில்ல. இருக்க இல்ல, சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். உங்களோட அதாவது ஓப்பனா உட்காந்து பேசி, எப்படிப்பா நீ 2027 வரைக்கும் ஆடுறீங்களா இருந்தா லோக்கல் டோர்னமெண்ட் எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இல்ல நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு லெஜெண்டுக்கு நம்ம ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு இது கூட கொடுக்காம இருக்கு. கண்டிப்பா ஒரு 500 அடிப்பாரு, நான் உறுதியா சொல்றேன். அவர் விளையாண்டாருன்னா. ஏன்னா அவரு அந்த டீமுக்காகவும் சரி, அந்த ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் சரி, அவரு செய்யற அந்த டிட்டர்மினேஷன், அந்த பேஷன் எல்லாமே டெஃபினட்டா ஒரு ஒரு ஒர்த் வயலா தான் இருப்பாரு. அண்ட் 50 ஓவர் தான், ஸோ டெஃபினட்டா அவர் ஆடுவார். அதுக்கு இல்ல அவருக்கே வந்து எனக்கு இப்போ ஆட முடியாது, எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து ஒரு சென்ட் ஆஃப் மேட்ச் இந்தியாவில ஏதாவது ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கொடுத்து வேற யாருக்காவது இது பண்ணலாம். அதை வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்லயே வச்சுட்டு இருக்கிறது வந்து அவங்களையுமே நம்ம வந்து ஒரு மோசமான இடத்துல வைக்கிறதுக்கும், அந்த ஒரு லெஜெண்ட்ஸை வந்து நம்ம இருப்போமா மாட்டோமாங்கிற மாதிரி ஆக்கிடுது. ஸோ அது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லடா, நான் வந்து நீ சொல்ற கரெக்டா ஓகே, பட் யாருமே வந்து கொஸ்டின் பண்ணாரு கோலியோட பொசிஷனை. கோலிக்கு அப்புறம் மாப்பிள நம்பர் 3ன்னு கொஸ்டின் பார்த்தா பண்ணலன்னா நம்ம வந்து இங்க சொல்றோம், ஆனா அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அங்க இப்போ அங்க இல்ல அகார்கர் இல்ல கம்பீர் காம்போ என்ன பண்றாங்க டெய்லி நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. புரியுது அவரு புரியுது புரியுது. செலக்ஷன் ரோஹித்துக்கும் இதுதான், பட் அதான் ரோஹித் நீ 50 அடிச்சிட்டாரு, அதனால அவரை பத்தி எவ்வளவு யாரும் பேசல. அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஃபியூச்சருக்காக பாக்குறோம். இதுக்கான சொல்றதுக்கான காரணம் வந்து வி ஹேவ் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஓடிஐஸ். மொத்தமாவே எண்ணி பார்த்தா இப்ப 3 ஓடி முடிச்சா, இதுக்கப்புறம் ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தா நமக்கு 12 ஓடிஐ தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட, வெஸ்ட் இண்டீஸ் கூட, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப், அவ்வளவுதான். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 20 ஓடிஐ தான் மொத்தமாவே இருக்கு. ஸோ அதை கம்யூனிகேட் பண்றப்போ விராட் கோலியோட ஃபிட்னஸ், விராட் கோலியோட கேம் அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் நான் விராட் கோலியோட பயங்கரமான ஃபேன் மாப்ல. எனக்கு வந்து விராட் கோலியை வந்து பழைய ஆளா பார்க்க முடியல. அந்த ஒரு அந்த ஒரு த்ரஸ்ட் வந்து அவர்கிட்ட இல்லையோ, மிஸ் ஆகுதோன்னு தோணுது. எப்படின்னா யூஸ்வலா விராட் கோலி வந்து வந்துட்டா ஹில் பி ஆக்குபைட் இன் ஃபீல்ட் அண்ட் ஹில் பி ஆக்குபைட் இன் ரன்னிங் வித் தி விக்கெட்ஸ். அந்த மொதல் ரன்னை அவர் சேஸ் பண்ணவே மாட்டார். வர்றப்ப எடுத்துக்கலாம். அந்த 0ல இருந்து 1க்காக அவர் அந்த கேமை வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத பாக்குறப்போ ஓகே, விராட் கோலி இஸ் டிரைவிங் ஃபார் ரன்ஸ். ஏன்னா ரன் அவர் தேடி வரும். 2016-15 நான் போய் இறங்கினா அடிப்பேன்னு சொல்லிட்டு. சோ நீ சொல்ற மாதிரி ஒரு லோக்கல் கேட் டோர்னமெண்ட் விளையாண்டாலுமே அந்த இது வந்து பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் விஜய் ஹசாரே மாதிரி ஒரு கேம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் கேம்ல, இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ல நடக்காது. ஒரு நார்மலா ஒரு கிரவுண்ட்ல அந்த மாதிரி தான் நடக்கும். சோ அங்க பாக்குறப்ப அங்க இருக்க பவுன்ஸ், அங்க இருக்க இதெல்லாம் வந்து கஷ்டம். சோ ப்ராப்ளி அதை எக்ஸ்பெக்ட் இல்லடா, பண்ணி விராட் நான் கோலி என்ன ஃபார்ம் சொன்னா ஒரு இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்டா ஆடிட்டே இருக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். கிரிக்கெட் ஆடிட்டே அதுதான் இருக்கலாம் சொல்றேன். கான்ஸ்டன்டா. கான்ஸ்டன்டா விராட் கோலி எல்லாம் ஆட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் நான் சொல்றேன்னா, பிகாஸ் அவர் வந்து இது ஆடிதான் நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. ஹானஸ்டா நான் சொல்றேன். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் இப்போ 2 கேமா பாக்குறேன். ப்ராப்ளி அவருக்கு இன்னும் தோணலாம். பட் எனக்கு என்னமோ தோணுது, இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் பாப்பாரு, அவரால் அவர் கிரேமை இது பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஓகே, என்னால யாருக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. பிகாஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படிதான் நடந்தது. ஏன்னா நீ ரிட்டையர்மெண்ட் டெஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணல போற அப்படின்னா நீ வந்து ரஞ்சி டிராஃபி ஆடணும் அவசியமே கிடையாது. ஸோ அவர் அங்க ஆடிட்டு அந்த கேம் நம்மளால அடிக்க முடியல. ஏன்னா ஒரு நார்மல் பவுலர் கிட்ட தான் அவுட் ஆனாரு. சோ அந்த அந்த ஒரு கேப் வந்து விராட் கோலிக்கு ரொம்ப இதுவாகுது. விராட் கோலி எப்பவுமே ஆடிக்கிட்டே இருந்ததான் அவர் ரொம்ப பயங்கரமா இருப்பாரு. ஏன்னா அவர் 2016 டைம்ல ஓடி சீரீஸ்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ்ல ஓடி 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 பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த கேப் வந்து விராட் கோலியோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா டிப் பண்ணும். சோ ப்ராபபிளி அவர் டிசிஷன். பட் என்னால விராட் கோலி எப்படி பார்க்க முடியல. அதுக்கு பேசாம நீ சொல்ற மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓகே ஐம் கோயிங் அப்படின்னு சொல்லி போயிடலாம். 2027 டார்கெட்டா வச்சுதான் விராட் கோலி ஆடணும் கிடையாது. எனக்கு என்னமோ அதான், இப்ப ரஞ்சி டெஸ்ட் வந்து ரிட்டையர்ட் ஆக போற ஒரு யாருமே போய் ரஞ்சி ஆட போறது கிடையாது. அவரு அவர் வந்து அவர் அவைலபிள் தான் இருக்கேன்ற மாதிரி போயிருப்பாரு. பட் ஆனா மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் அவங்கள பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த காலையுமே நீங்க இதுக்குமே சீக்கிரமா எடுத்துடலாம். நான் ஒண்ணு அதான்டா, ஒண்ணு ஆடுங்க, இல்ல ஆடல அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். இதை போட்டு அவரையுமே ப்ரெஷர் பண்ணி நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, அப்புறம் அவங்க டிராப் பண்ற சீன்லாம் இங்க வரவே கூடாது. அவர் வந்து ஒரு லெஜெண்ட் கிங். அவரெல்லாம் அப்படிலாம் ஒரு ஐயோ கிரிக்கெட்டே இதாயிடும். சரி லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் டைம் இருக்கு, நீ சொல்ற மாதிரி ப்ரெஷரைஸ் இல்லாம ஃப்ரீயா ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோக்கோ காம்போ.
டெஃபினட்டா அவங்க ஸ்கில்ல பத்திலாம் மேட்டரே கிடையாது. தே ஆர் லெஜெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரீயா ஆடினோம்னா டெஃபினட்டா தே வில் பி கிரேட் அசெட். ஸோ தேர்ட் ஓடி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுலயாவது குல்தீப் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா கொடுத்து அங்க ஆமா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு கிளம்பி போவாரு. கிளம்பி அவ்வளவுதான். போயிடுவாரு. ஆமா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அட்டல் அண்ட் தென் we are all signing off from மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ. அண்ட் மூணாவது ஓடி ரிவ்யூல சந்திப்போம்.